அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸ்ல மார்க்கெட் எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு அதை மட்டும் பார்க்கலாம். இது ஒரு எஜுகேஷன் வீடியோ தாங்க. இதுல சும்மா ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் சொல்றேங்க. பெருசாலாம் நம்ம பேசுறது கிடையாது மார்க்கெட்டை பற்றி. சிந்திங்க முதல்ல. இங்க நான் தினமும் கொடுக்குறதுல இந்த டேட்டாவை பாருங்க. இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா கூட இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப இதா இருக்குங்க. என்னங்க ரீட்டைல் இவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகுது, இன்னும் ரீட்டைல் ட்ரேடர் பையிலே இருக்கிறாங்க, வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா ஒன்றும் தெரியாத ஏறுன்னு வாங்குறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்றதுன்னு. இந்த மாதிரி இந்த டேட்டாவாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? பார்க்கட்டும். இந்த ரீட்டைல் ட்ரேடர் செல்லிங்க்கு மாறாம மார்க்கெட்டு அப்சைடு போவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் எல்லா வீடியோவும் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இது ஆனால் முடிந்து போன டேட்டா தான் இது. ஓகேங்களா? லைவ் டேட்டா கிடையாது. இன்னைக்கு முடியும் போது இன்னைக்கு காலையில் இவங்க பை வந்துட்டு அவங்க செல்ல கூட மாறலாம். கரெக்டுங்களா? அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த டேட்டா யூஸா இருக்கிற வரைக்கும் என்னங்க அந்த டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இயர்லி அனலைஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? இவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகுது ஒரு நாளும், ஆனால் நம்ம ஆளுங்க பைலேயே தான் இருக்கோம். நம்ம ரீட்டைல் ட்ரேடர் அதுதான் சொல்றேன். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க. அது நீங்க என்னதான் நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷனு பேட்டர்ன்ஸு இல்லை நீங்கள் எதை பார்த்தாலும் சரிங்க, அதெல்லாம் வந்து மேக்ஸு கூட மேட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதை வைத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா பொசிஷனாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் அதுவும் ஒரு ப்ரைஸை கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்ன் வேலிட் ஆகும். கரெக்டுங்களா? ஆனால் மேக்ஸுங்கிறது அப்படி கிடையாது. பாட்டமில் வாங்கணும், டாப்பில் செல் பண்ணணும், அப்படி ட்ரேட் பண்ணணும் மேக்ஸ். அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார்ந்து இருந்தால், அதுவும் அது ஒர்க் ஆகுதா, அது சும்மா ஏதோ எந்த மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு உதவாத மேக்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தானா அது செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகுதுன்னா பயன்படும். யூடியூப் என்ன போல இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதில் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க படிச்சு ஆராய்ந்து அதுக்கப்புறம் சரின்னா பயன்படுத்துங்க. இந்த இயர்லாம் இன்ட்ராடே ட்ரேடர்லாம் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். அப்படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம வருவோம். இன்னைக்கு ஃப்ரைடே. என்னங்க ரூல் நம்ம சேனலுடைய ஸ்லோகன், மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரேடை லாஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணணும். அப்போ எவ்வளவு அக்யூரேசியா கரெக்டான என்ட்ரி எங்க கிடைக்குதோ அந்த ட்ரேடை மட்டும் எடுங்க. இல்லையா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். கரெக்டுங்களா? சரி, இன்னைக்கு 23,100 புட்டு 212 ரூபா, 212 ருபீஸ். இந்த பிரைஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஃபாலோ ஆகும். அந்த பிரைஸ் ரெசன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு நான் சொல்றேன். சிந்திங்க, என்னடா மார்க்கெட் சப்போர்ட் ரெசன்ஸ் சொல்லாம சப்போர்ட் ரெசன்ஸ் சொல்லாம இவர் இதுல சொல்லி அதை சொல்றாரு ஏறுன்னு சிந்திங்க. அதை சிந்திச்சீங்கன்னா நிறைய விடைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே போனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்களே கிடைக்கும். என்ன கொஞ்சம் வருட கணக்கு ஆகும், அவ்வளவுதான். டைம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும், உட்காரணும். ஓகேங்களா? அது மட்டும் அல்ல, இது 212க்கு மேல இருந்தா மேல போனாலும் ஒரு வேலையில ரெசன்ஸ் எடுத்து திரும்பணும், அந்த ரெசன்ஸ் பிரேக் பண்ணிட்டு அதே போல கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பணும், சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு மேல கீழே போகும். அது போல 1000 மாட்டி ஏறினா எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிற மேக்ஸிமம் முன்னாடியே நம்ம கிட்ட கால்குலேஷன் இருக்கணும். லைவ்ல போய் இதை பாரு அதை பார்த்துட்டு அப்படி கிடையாது. பிஃபோராகவே கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிடணும். லைவ்ல வேல்யூ மட்டும் போட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் வேலை. அங்க ரூல் இருக்கு, எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், எங்க டார்கெட் வைக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும், எப்படி சார்ட்டை பார்க்கணும், எல்லாமே மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான். எந்த நியூஸ் எதுவுமே காதலே வாங்கிக்காதீங்க, இதை சார்ந்து படிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.